புதியதாக பதவியேற்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் அதன் முதலமைச்சர் முதல்வர் திரு விஜய் அவர்களின் அரசு மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றமில்லை. இவர் பொறுப்பேற்ற அன்று ஸ்டார்ட் நவ் என்று சொன்னாரே, அது உண்மையிலேயே பரபரப்பாகவும் வித்தியாசமாகவும் மக்களுக்கு வியப்பாகவும் இருக்கிறது என்பதை யாரும் குறைத்து கூற முடியாத அளவிலே அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அழகாக இருக்கிறது, மக்களிடையே நன்கு சென்றிருக்கிறது என்பதை தான் நாம் இங்கே கூற வேண்டும். அதாவது சுமார் 60 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விருப்பு வெறுப்புடனே இதுவரையிலும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த விதமான விருப்பு வெறுப்புகளை அகற்றிவிட்டு மக்களுக்கான ஆட்சி எனது ஆட்சி என்று கூறியது போல மக்கள் அனைவரும் அவங்களுக்கும் என்னுடைய ஆட்சி தேவைப்படும், அவர்களுக்கும் என்னுடைய ஆட்சி உபயோகப்படும் என்கின்ற விதத்திலே விஜய் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்தித்து மக்களை வியப்புட செய்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக அவர் அறிவித்த மகளிர் பாதுகாப்பு சட்டம் என்பது முன்னாலே இருந்திருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் விதமாக இவர் எடுத்திருப்பது தாய்மார்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. தாய்மார்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவரிடமே ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை கூறுவதற்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஏன்னா இதுவரையிலும் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், பெண்களுக்கு பெண் உரிமைகள் பாதிக்கப்படுவதும், பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளையும் கண்டறிந்து தக்க நடவடிக்கை செய்வோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை முதல்வர் விஜய் அவர்கள் கூறியிருப்பது, அதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பது ஏகோபித்த மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுபோல எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த 2 திராவிட அரசுகளும் திமுக, அண்ணா திமுக, ஆட்சியில் இருக்கின்ற திமுகவை அண்ணா திமுக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதே அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக வந்தபொழுது திமுக அதே விவரத்தை, அதே காரணத்தை காட்டி மதுக்கடையை மூட வேண்டும், மதுவுக்கு எதிரான கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி பேசி மக்களை திசை திருப்பும் நோக்கிலே, மக்களை ஏமாற்றும் விதத்திலேயே ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பதவியேற்ற சுமார் 2 தினங்களிலே மக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் கூறாமல், எந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் யாவருமே மது கொள்கைகளுக்காகவும் மதுபான கடைகளை மூடுவதற்கு, டாஸ்மாக் மூடுவதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் முதல்வர் விஜய் தானே முன்வந்து 217 மதுக்கடைகளை மூடுகிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இந்தியாவில் என்ன, உலகத்திலே எங்கேயும் இது போன்ற அதிரடி நடவடிக்கை தானே முன்வந்து கூறியது இல்லை. பல போராட்டங்கள் நடத்தி, போராட்டங்கள் மூலமாக தான் வெற்றி பெற்றதாக வரலாறு இருக்கிறது. இந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு, டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் நடந்து, எத்தனையோ வழக்குகள் இருந்தது, இன்னும் வழக்குகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவை எதையுமே பொருட்படுத்தாமல் முதல்வர் விஜய் கண்டிப்பாக 217 மதுக்கடைகளையும், குறிப்பாக வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் மதுக்கடைகளை கண்டிப்பாக ஒழிப்போம், மூடுவோம் என்கின்ற ஒரு பெரிய விஷயத்தை மிக சாதாரணமாக செய்திருப்பது அவருடைய அரசியல் தந்திரத்தை அவர் நிரூபித்திருக்கிறார் என்பதை தான் நாம் அனைவரும் உற்று நோக்க வேண்டும். நாமே பார்த்திருப்போம், அங்கங்கே போராட்டம், அங்கங்க பாட்டில் வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க மாறி மாறி மணியை செங்கல் செய்தப்பட்ட பக்கத்துல பாத்தீங்கன்னா மணியை செங்கல் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கேட்டா பாரு டாஸ்மாக மூட சொல்றதுக்காக அந்த மணியை சங்கிலி போராட்டம்னு சொல்லுவாங்க. இது எந்த சங்கிலி போராட்டமும் இல்லாமல் தானே தனிச்சையாக எடுத்திருக்கிற இந்த ஒரு முடிவு மக்களிடையே மிக மிக பெருமை மிக்க விஷயமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக சித்தர்களும் அறிஞர்களும் கூறிய மது, சூது இது போன்ற மக்களுக்கு உதவாத சில விஷயங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தாலும் மதுக்கடைகளை மூடியது போல அங்கங்கே களியாட்டங்கள், சூது, அதாவது சீட்டாட்டம், இது போன்ற சூதுகள் விளையாடுகின்ற ஒரு சில பெர்மிட் பார் இருக்கதான் செய்கிறது. அதுல எந்த விதமான வருமானமும் அரசுக்கு பெரிய வருமானங்கள் எதுவும் கூற முடியாது. அரசுக்கு வருமானமும் இல்லாத ஒரு இதுதான். ஆனால் நிறைய மக்கள் இதிலே ஈடுபட்டு தங்களுடைய குடும்பத்தையும் சுயமரியாதை இழந்து, குடும்பத்தையும் இழந்து தன்னந்தனியாக திக்கு தெரியாத காட்டில் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே நிறைய குடும்பங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது குறிப்பிட்ட சூதாட்ட கிளப் நடத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் வேணா இது ஒரு நிறைய வருமானத்தை ஈட்டக்கூடிய விதமாக இது இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு இது உபயோகமாக இல்லாதது. இதில் கூட முதல்வர் அவர்கள் சிறிது கவனம் செலுத்தி
அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சாதாரண மக்கள், அதிலே அந்த அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு காப்பாற்றும் விதமாக இது அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதைவிட ஒரு சிறந்தது, எந்த வெறுப்புமின்றி அனைத்து கட்சி தலைவர்களையும் இவர் முதல்வர் அவர்கள் போய் சந்தித்தது மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியூட்டும் விதமாகவே அமைந்திருந்தது. எனவே முதல்வர் கூறியது போல, எனது ஆட்சி மக்கள் ஆட்சி, எனவே மக்கள் யாவரும் கவலை கொள்ளாமல் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அவர் அறிவிப்பு செய்தது மக்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தின் வாயிலாகவே அமைந்திருக்கிறது என்பதை இங்கே கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.